நான் நன்றியோடு துதிப்பேன். நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா. உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க தன்னை உண்டாக்கினவர் காணாரோ. இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன். நான் இறந்து போய்விடுவேன். இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன். நான் இறந்து போய்விடுவேன். நாதரின் நாமம் உரைக்காதிருந்தால் நாம் அழிந்திடுவே. நாதனின் நாமம் உரைக்காதிருந்தால் நாம் அழிந்திடுமே. தேவா உமது பாதை மறந்தால் கால்கள் தளர்ந்திடுமே. எனக்கு கால்கள் தளர்ந்திடுமே. இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன். நான் இறந்து போய்விடுவேன். எழுதாதிருந்தால் சூம்பி போய்விடுமே. கரங்களும் மொழி எழுதாதிருந்தால் சூம்பி போய்விடுமே. கண்கள் திருமுகம் காணாதிருந்தால் பார்வை மங்கிடுமே. எனக்கு பார்வை மங்கிடுமே. இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன். நான் இறந்து போய்விடுவேன். சிந்தனை சொல் செயல் இயேசுவே என்றால் விண்ணகம் அது வந்தோ. மன்னத வாழ்வில் விண்ணகம் பெறுவே விருந்தும்
ஜபம் அதுவன்றோ எனக்கு விருந்தும் அதுவன்றோ. இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன், நான் இறந்து போய்விடுவேன். இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன், நான் இறந்து போய்விடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் நம்மை கட்டாயம் ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தால் இங்கு சொல்லுகிறார், இப்படி இருக்க தேவனை பாருங்கள், எந்த சாயலுக்கு அவரை ஒப்பிடுவீர்கள், யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள். ஆண்டவர் தன்னை பற்றி சொல்றார், யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள், எந்த சாயலுக்கு நிகராக்குவீர்கள். இன்றைக்கு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது. அது சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா அடுத்த வீட்டில் இருக்கான்னா முதல்ல பார்க்க சொல்லுவாங்களாம். ஏன்னா சொல்லுவாங்க, நமக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவனுக்கு இருந்துடக்கூடாது. இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களையே ஒப்பிட்டு பார்க்கிறது. அவங்களுடைய வருமானம் என்ன, எங்கே வேலை செய்கிறாரு, அவங்க வீட்டை விட என் வீடு நல்லா இருக்கா, அவங்களுடைய பண பலத்தை விட என்னுடைய பலம் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளவு நகை போட்டாங்க, நாங்கள் எவ்வளோ வச்சுருக்கோம். இப்படி மனிதர்களை ஒப்பிட்டு வீண் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இன்றைக்கி உலகத்தில் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள், எதற்கு என்னை ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். வேதத்தில் ஒரு மனுஷன் 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருவனுடைய பேர் பரிசேயன், இன்னொருவனுடைய பெயர் ஆயக்காரன். இந்த பரிசேயன் போய் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை புகழ்ந்து அள்ளி விடுறான், பேசுகிறான். வாரத்தில் 2 நாள் உபவாசம், என் தசம பாகம் 10ல் 1 பகுதியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் அநியாயக்காரர், பரிகாரக்காரர், கள்ளர், விபச்சாரக்காரன் இப்போல்லாம் இல்லை, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆயக்காரனை போல் இராது பற்றி உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முடிகிறான் இல்லையா? தேவனுக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக தன்னை ஒப்பிட்டு பார்க்கல. இந்த ஆயக்காரனை போல் இராது பற்றி மற்றவங்களை கம்பேர் பண்ணுறது, ஒப்பிட்டு பார்க்கறது. ஆனால் ஆயக்காரன் என்ன செஞ்சான், பாவியின் மேல் இரக்கம் வரணும், தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, ஆண்டவர் மறுமொழி கொடுத்தார். பரிசேயனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவும் இல்லை, அவனை மதிக்கவும் இல்லை, தள்ளிட்டார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, யாருக்கு உங்களை நிகராக்குறீங்க, எதற்கு உங்களை ஒப்பிட்டு பேசுகிறீங்க? மற்றவங்களையே பார்த்து, மனிதர்களை பார்த்து, வருமானத்தை பார்த்து, பலத்தை பார்த்து, அவங்கள காட்டில நான் இப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் அப்படி போகணும்? ஏன் உள்ள ஆசீர்வாதத்தை இழக்கணும்? வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த சந்ததியை எதற்கு ஒப்பிடுவேன், யாருக்கு ஒப்பிடுவேன்றார். லூக்கா 7:31 அப்படி சொல்கிறார். இன்றைக்கி தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி அவரோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அவரை போல அன்பு இருக்கா, மனதுருக்க இருக்கா, ஜெபம் பண்ணுறனா, நன்மை செய்கிறனா பார்க்கணும். அதை விட்டு தீமையை செய்து அவங்களோட இவங்க பணபல நாடுகள் அப்படித்தானே ஒப்பிடுது. நாங்கள் நினச்ச இன்னொரு நாட்டை பிடிப்போம், அழிப்போம், இப்படிலாம் நினச்சி இன்றைக்கி உலகத்தில் ஒரு தலக்கணமான ஆவிகள் மனிதர்களிடத்தில் கிரியை செய்கிறது. வேதத்தை நாம் தொடர்ந்து வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார்,
மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 24 பார்க்கும் பொழுது சொல்கிறார், அவர் சொல்றார், நான் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனும் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இன்னைக்கு ஆண்டவரை நம்மளை ஆசீர்வதிக்கணும், நிலைக்கணும்னா நமக்கு வருகிற போராட்டத்தில் பின்வாங்கி போகாதபடி, தேவனை முறுமுறுக்காதபடி, குறை சொல்லாதபடி அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும்னா என்னிடத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்கணுமா. அதன்படி நடந்தால் கன்மலையின் மேல், கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த புத்தியுள்ள மனுஷனுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பா இருக்கணும். என்ன புயல் வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், என்ன பூகம்பம் வரட்டும், என்ன காற்றடிக்கட்டும், கன்மலையின் மேல் ஒரு வீடு நின்றுச்சுன்னா அது சேதம் அடையாது. ஏனென்னா அந்த கன்மலை ஆண்டவராகிய இயேசுவே. அவர் தாங்க கன்மலை, நித்திய கன்மலை. அவர் மேலே நம்ம வாழ்க்கையை கட்டும்போது தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதை விட்டுட்டு இந்த நாடு நல்லா இருக்கும், இங்கே போனால் இவ்வளோ சம்பாதிக்கலாம், ஒப்பிடாதீங்க. எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8:18, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. இதுவரையும் பாடு, வேதனை, சஞ்சலம், போராட்டம், இழப்பு, நஷ்டம். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் வட்டி முதலுமாக சேர்த்து ஆண்டவர் என்ன செய்வாரா? இக்காலத்து பாடுகள் இனி உனக்கு ஒரு மகிமையை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதற்குத்தான் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு யாருக்கு நீ நிகராக்குவீர்கள், யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு மனிதர்களை ஒப்பிட்டு நீங்கள் அவமானப்படையாதபடி தேவனுக்கு முன்பாக உங்களை ஒப்பிட்டு பார்த்து சரி பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே தங்களை தாழ்த்தி உம்மை போல நீ மாற்றும் என்று ஒப்பிட்டு கதறுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். இந்த நாள் அவர்கள் அற்புதமாய் நடத்தும், காரியங்கள் கைகூடி வரட்டும், தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.